தங்கள் நாடு எப்போது வேண்டுமானாலும் சீனாவால் தாக்கப்படலாம் என்பதால் தைவான் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் இணைந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஜெபிக்கும் தகவல் நம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைக்கிறது. தைவான் நாட்டை எப்படியாவது தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று கம்யூனிச நாடான சீன அரசாங்கம் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் போர் ஒத்திகையும் தைவானை நோக்கி நடைபெற்றது. கடந்த 2016 மற்றும் 2020களில் நடைபெற்ற தேர்தலில் சீனாவின் ஒன் நேஷன் என்ற கொள்கையை முற்றிலுமாக எதிர்த்து வந்த டிபிபி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதனால் சீன அரசாங்கம் தைவான் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்தது. இந்நிலையில் சீனாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்த தைவானின் எதிர்கட்சி தலைவரை சீனாவிற்கு அழைத்து பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தைவான் மக்களுக்கு தற்போது அங்கு ஆட்சி புரியும் டிபிபி கட்சி மீது பல்வேறு பொய் செய்திகளை பரப்பி எப்படியாவது தைவானை பிடித்துவிட வேண்டும் என்று சீனா கடுமையாக முற்பட்டது. ஆனால் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி வெளிவந்த தேர்தல் முடிவுகளில் சீனாவின் அத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டி டிபிபி கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. தைவான் நாட்டின் துணை அதிபராக இருந்த லாய் சிங்டி தற்போது தைவானின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தல் முடிவுகளால் சீனா தற்போது தைவான் மீது கடும் கோபத்தில் உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் தைவானை சீனா தாக்கலாம் என்ற நிலை தற்போது உருவாகி உள்ளது. இதன் காரணமாக தைவானில் உள்ள கிறிஸ்தவர்கள் இணைந்து தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஜெபங்களை ஏறெடுத்து வருகின்றனர். அதன் காட்சிகளும் வெளியாகி உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தைவான் நாட்டு மக்களை நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம். தைவானுக்கு எதிராக சீனா செய்யும் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படவும் தைவான் மக்களை தேவன் பாதுகாக்கவும் நாமும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.